நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் என்றும் இளமையாக இருக்க எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு இருக்கிற உணவுகள் சரியில்லை. உணவுகளை கண்டிப்பாக மாற்றணும். உணவுகள் இயற்கை முறையில் விளைஞ்ச அரிசிகள் இதெல்லாம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி சாதாரணமாக சாப்பிட்ற உணவுகள் சாப்பிட்டா கண்டிப்பாக அது உடலுக்கு நல்லது செய்யாது. பூமியில் நல்லது போட்டால் நல்லது கிடைக்கும், கெட்டது போட்டால் கெட்டது தான் கிடைக்கும். அதிக விஷத்தை போட்டு விஷத்தை தான் சாப்பிட்றோம். அதுலேருந்து மீளணும்னா இயற்கை உரம் போட்டதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இதில் முக்கியமாக வெத்தலை, அம்மன் பச்சரிசி, சீரகம், வில்வ இலை, தேன், நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். என்றும் இளமையாக இருக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். எப்படி நம்ம வயசு ஆக ஆக ஆண்டொன்று போனால் வயசொன்று போகும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம இளமையாக இருக்கணும் அப்படின்னாக்கா நாம் உடம்ப சாப்பிட்ற உணவுலேருந்து தான் புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறணும். முக தெளிவு, எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே இன்னொரு முறை பார்க்க தோணும். அந்த அளவுக்கு புத்துணர்ச்சியாக இருப்பாங்க. அது அப்படி இருக்கிறது. கவலைகள் 1000 தான் இருந்தாலும் நம்ம செய்கிற வேலைகளை ஆட்டோமேட்டிக்காக கவனிச்சுட்டு நம்ம கவலைப்பட்டாலோ அல்லது கோவப்பட்டாலோ எந்த ஒரு விஷயங்களும் நிறைவு பெறாது. அதனால நம்ம உடம்ப நல்லா புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறணும். அப்படின்னாக்கா அந்த ரொம்ப கோவப்படுற மூஞ்சியை பார்த்தீங்கன்னாக்கா அகோரமாயிரும், சுருக்கங்கள் விழுந்துடும். அதனால் உணவும் நம்ம சாப்பிட்ற உணவும் மருந்தும் கொஞ்ச நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் எப்போவுமே புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. உள்ள உறுப்புகள் நல்லா இருந்துச்சுனாக்கா முகப்பொழிவு கிடைக்கும். அதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். அதுதான் நம்மளை இளமையாக வச்சுக்கிறோம். வயசுக்கு ஏற்ற அந்த கிழட்டுத்தன்மை அந்த மாதிரிலாம் இல்லாமல் புத்துணர்ச்சியாக இளமையாகவே எப்போ பார்த்தாலும் இருப்பாங்க. அம்மன் பச்சரிசி, வில்வ இலை, ஒரு வெற்றிலை, இது 3 அரைச்சி எடுத்த சாறு. இப்போது இது கூட சீரகத்தூள் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். தேன் 1 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். இந்த மருந்தெல்லாம் ஒன்றா கலக்கிட்டு 50 மில்லி பாலோட, நாட்டு மாட்டு பால் அல்லது ஆட்டுப்பாலோட கூட சேர்த்துடலாம். இருபது மில்லி பால் கிடைச்சதுனாலும் சுத்தமான அந்த பாலில் நீங்கள் ஒரு 60 நாள் குடிக்கணும். அப்படி 60 நாள் குடிச்சிட்டிங்கனாக்கா எப்போவுமே வயசு 80 வயசு 90 வயசானாலும் அவங்க உடம்பு நல்ல இளமையாக இருக்கும், முகப்பொழிவு பெறும், புத்துணர்ச்சியாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. என்றும் இளமையாக இருக்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்ட அரிசிகளை சாப்பிட்றாங்க, கடைங்களில் சாப்பிட்றாங்க. தேவையில்லாத குடிப்பழக்கங்கள், புகைப்பழக்கம், போதை பழக்கம் இதெல்லாம் வச்சா என்றைக்கும் சரியாக முடியாது. முந்தி எல்லாருமே உழைச்சாங்க, நல்லா இருந்தாங்க, நல்ல உணவு சாப்பிட்டாங்க. இன்றைக்கி நல்ல வேலை செஞ்சாலும் நல்ல உணவு இல்லை. நல்ல உணவு இல்லைன்னும் போது உள் உறுப்புகள் எல்லாம் கெட்டுரும். இப்போ நல்ல உணவுக்கு மாறுங்க. கண்டிப்பாக அந்த இயற்கை முறை அரிசிகளை வாங்கி சாப்பிடுங்க. இயற்கை முறையில் கிடைக்கிற பொருள்களை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அதோடு சேர்த்து வெத்தலை, அம்மன் பச்சரிசி, சீரகம், வில்வ இலை, தேன், நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை தினந்தோறும் குடிச்சிட்டு வந்தால் உடலில் இருக்கிற உள் உறுப்புகள் எல்லாம் நல்லாயிட்டு வரும். இப்போ நல்லாவே உடம்பு தெம்பு வந்துடும், முகப்பொழிவு கிடைக்கும். அப்போ தான் என்றும் இளமையாக இருக்க முடியும். இந்த என்றும் இளமையாக இருக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.